வணக்கம் நண்பர்களே, டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலருக்கு அதிகம் தெரியாத ஒரு நோயான பேன்கிரியாட்டிஸ் அப்படின்ட்டு ஒன்று, கணைய அலர்ஜி பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வயிற்றின் மேல் பகுதியில் கடுமையான வலி, முதுகிற்கு பரவும் வலி, குமட்டல், வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது சாதாரண வயிற்று வலியாக இல்லாமல் கணைய அலர்ஜியின் அறிகுறியாக கூட இருக்கலாம். கணைய அலர்ஜி திடீரென, அதாவது அக்யூட் அல்லது நீண்ட காலமாக குரோனிக் ஏற்படலாம். சரியான நேரத்தில் சிகிச்சை பெறாவிட்டால் இது உயிருக்கு ஆபத்தாக கூட அமையலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கணை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பேன்கிரியாட்டிசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஏன் ஏற்படுகிறது, அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்து, எப்படி கண்டறிவது, சிகிச்சை என்னென்ன, உணவு முறைகளை எப்படி இருக்க வேண்டும், எப்போது மருத்துவரை அணுக வேண்டும், எப்படி தடுப்பது, இது போன்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் கணையம் என்னன்னு தெரிஞ்சாதான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணையத்தில் ஏற்படுற அலர்ஜியை பற்றி நமக்கு புரியும். கணையம் என்பது வயிற்றின் பின்புறத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு உறுப்பு. இது 2 முக்கிய பணிகளை செய்கிறது. செரிமானத்திற்கு உதவுதல், இன்னொன்று இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தல். இந்த செரிமானத்திற்கு உதவுதல் அப்படின்னு சொன்னால் உணவை ஜீரணிக்க தேவையான என்சைம்களை, அதாவது டைஜஸ்டிவ் என்சைமை உற்பத்தி செய்கிறது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துதல், இன்சுலின் மற்றும் குளுக்கோகான் போன்ற ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. இது 2 தான் இதோட முக்கியமான பணி. அப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேன்கிரியாட்டிஸ், அதாவது கணையம் அலர்ஜி ஏற்படுவது தான் இந்த பேன்கிரியாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த கணையத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா தான் அதை பேன்கிரியாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரணமாக கணையம் உற்பத்தி செய்யும் செரிமான என்சைம்கள் குடலுக்கு சென்று செயல்பட வேண்டும். ஆனால் சில நேரங்களில் அவை கணையத்திலேயே செயல்பட ஆரம்பித்து கணைய திசுக்களை செயல்படுத்தி அலர்ஜியை ஏற்படுத்தும். இதை தான் நம்ம பேன்கிரியாட்டிசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த பேன்கிரியாட்டிசிஸ் 2 வகைப்படும். ஒன்று அக்யூட் பேன்கிரியாட்டிஸ், இன்னொன்று குரோனிக் பேன்கிரியாட்டிசிஸ். இந்த அக்யூட் திடீரென தொடங்கும், கடுமையான வயிற்று வலி இருக்கும், சரியான சிகிச்சையால் பலர் குணமடைவார்கள். ஆனால் இந்த குரோனிக் பார்த்திங்க அப்படின்னா நீண்ட காலமாக அலர்ஜி இருக்கும், கணையத்தில் நிரந்தர சேதத்தை ஏற்படுத்தும், செரிமானமும் இன்சுலின் உற்பத்தியையும் பாதிக்கப்படும். இது 2 தான் இதோட முக்கிய பணிகளாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு சில முக்கிய காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள், அதாவது கேல்ஸ்டோன், அதிக அளவு மதுபானம் எடுக்கிறது, அதிக ட்ரைக்ளிசரைடு, சில மருந்துகளின் பக்க விளைவுகள், சில தொற்றுகள், மரபியல் காரணங்கள், புகைப்பிடித்தல், காயம் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய பாதிப்பு, இது எல்லாம் தான் இதோட முக்கியமான காரணங்களாக கருதப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முக்கிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான வயிற்று வலி, முதுகிற்கு பரவுதல், குமட்டல், வாந்தி, காய்ச்சல், வயிறு உப்பசம், பசி இல்லாமை, இதய அதிகரித்தல். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீண்ட காலமாட்டு இந்த பேன்கிரியாட்டிசிஸ் இருந்து அப்படின்னா உடலே எடையை குறைச்சி விட்டுரும். அப்புறம் கொழுப்பு நிறைந்த மலமாட்டு வெளியே போகும், செரிமான கோளாறு அதிகமாக ஏற்படும், நீரிழிவு நோயை உருவாக்கும். இதுதான் இதோட முக்கிய அறிகுறிகள். அதாவது முக்கிய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா நீண்ட காலத்துக்கும் இருக்குது, நார்மலாக உள்ளதும் இருக்குது. ஸோ அதை போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது யாருக்கு அதிக ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மது அருந்தவர்களுக்கு இந்த பேன்கிரியாட்டிசிஸ் வர்றதுக்கு ஆபத்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டெய்லி மதுபானங்கள் கன்சியூம்ஷன் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணையத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அது பயங்கரமான ஒரு ஆபத்தை கொண்டு விடும். ஸோ மதுபானத்தை எடுக்காமல் இருக்கிறது மிகவும் நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேல்ஸ்டோன் உள்ளவங்க, இந்த கேல்ஸ்டோன் உள்ளவங்களுக்கும் கணையத்தில் இந்த அலர்ஜி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் புகைப்பிடிப்பவர்கள், உடல் அதிகமாக பருமனாக உள்ளவர்கள், ட்ரைக்ளிசரைடு அதிகம் உள்ளவர்கள், அதாவது கொலஸ்ட்ரால் பார்த்திங்கன்னா டோட்டல் கொலஸ்ட்ராலில் ட்ரைக்ளிசரைடு ஒரு முக்கிய பங்கு, அது அதிகமாக இருந்தால் நிறைய ஆபத்துகளை ஏற்படுத்தும். அதில் ஒன்று கணையத்தை அலர்ஜி ஆக்குறது. அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப வரலாறு உள்ளவங்களுக்கு இந்த பேன்கிரியாட்டிசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிக ஆபத்தும் இருக்கிறது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பேன்கிரியாட்டிஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா மருத்துவர் சில பரிசோதனைகளை செய்ய சொல்லுவாங்க. அந்த பரிசோதனை மூலமாக தான் உங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க. அது என்ன பரிசோதனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடல் பரிசோதனை, இரத்த பரிசோதனையில் சிலது அமிலோசைஸ் அண்ட் லிப்பேஸ் 2மே பார்க்க சொல்லுவாங்க. அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, அல்ட்ராசவுண்டு ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, எம்ஆர்சிபி, இது போன்ற
பரிசோதனைகள். அப்புறம் பார்த்தா தேவைப்பட்டா எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டுன்னு ஒரு அல்ட்ராசவுண்ட் இருக்குது. அதுவும் பரிந்துரைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேன்கிரியாட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா சிகிச்சை முறைகள் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அக்யூட்டுக்கும் இருக்குது, பேன்கிரியாட்டிஸுக்கு இருக்குது, அப்புறம் குரோனிக் பேன்கிரியாட்டிசிஸ். இந்த அக்யூட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா மருத்துவமனையில் உங்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ், ஐவி திரவங்கள் கொடுப்பாங்க. அப்புறம் வலி நிவாரண மருந்துகள் குடிப்பாங்க. தேவையான ஊட்டச்சத்துக்கள், அதே மாதிரி காரணத்திற்கு ஏற்ப சிகிச்சைகள். உதாரணம் கேல் ஸ்டோன், இது போன்ற ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சிகிச்சைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குரோனிக் பேன்கிரியாட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வலியை கட்டுப்படுத்துறதுக்கு, அப்புறம் பேன்கிரியாட்டிக் என்சைம் சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் நீரிழிவு இருந்தால் அதற்கான சிகிச்சை எடுக்க சொல்லுவாங்க. மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பை முழுமையாக நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்துக்கு கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதோட சிகிச்சை முறைகள். அக்யூட்டுக்கு ஒரு சிகிச்சை முறையும், குரோனிக்கு அடுத்த சிகிச்சை முறையும் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்யூட் பேன்கிரியாட்டிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஐவி திரவங்கள், வலி நிவாரணிகள், தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்ன காரணமோ அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை செய்வாங்க. குரோனிக்கு பார்த்திங்க அப்படின்னா வலி கட்டுப்படுத்துதல், பேன்கிரியாட்டிக் என்சைம் சப்ளிமெண்ட்ஸு, நீரிழிவு இருந்தால் அதற்கான சிகிச்சை, மதுபானம் மற்றும் புகைப்பிடிப்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும். இது அதோட சிகிச்சை முறைகள். அப்புறம் சாப்பிட வேண்டிய உணவுகள் பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், குறைந்த கொழுப்புள்ள புரத உணவுகள், சூப்பு, போதுமான அளவு தண்ணீர், சிறிய அளவில் அடிக்கடி உணவு சாப்பிடுவது சிலருக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள். ஸோ இதை பார்த்துக்கோங்க. உணவு நம்மளோட காய்கறிகள், பழங்கள், முழுதானியங்கள் எல்லாம் நம்மளோட உணவில் சேர்த்துக்கொள்ள தவிர்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் சொல்கிற மாதிரி எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிக கொழுப்புள்ள உணவுகள், ஜங்க் உணவுகள், அதிக இனிப்புகள், குளிர்பானங்கள், மதுபானம் இது போன்றவையெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேணும். அப்புறம் இதுக்கு சில சாத்தியமான சிக்கல்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணையத்தில் தொற்று ஏற்பட்டதுன்னா செரிமான கோளாறு, அதே மாதிரி பேன்கிரியாட்டிக் பிசியோடோசிஸ்ட் அப்படின்னு ஒன்று ஏற்படும். நீரிழிவு நோய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். அரிதான பல உறுப்புகள் செயலிழப்பு கடுமையான நிலைகளில், அதாவது இந்த கணையம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா சில உறுப்புகள், அரிதான பல உறுப்புகளை செயலிழக்க செய்யப்படுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கை முறை மாற்றங்கள். பார்த்திங்கன்னா மதுபானத்தை முற்றிலுமாக நிறுத்திவிடணும். புகைப்பிடிப்பதை நிறுத்தணும். ஆரோக்கியமான உணவு சாப்பாடுகள், உடல் எடையை கட்டுப்படுத்துறது, கொழுப்பு மற்றும் ட்ரைக்ளிசரைடு அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்வது, மருத்துவர் கூறிய மருந்துகளை சரியாக எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த கணையம், அதாவது பேன்கிரியாட்டிஸ் விடுபடுவதற்கான வாழ்க்கை முறை மாற்றங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போது நம்ம மருத்துவரை அணுகணும் அப்படின்ட்டு தோணும். அதாவது திடீரென கடுமையான மேல் வயிற்று வலி இருக்கும், அப்புறம் தொடர்ந்து வாந்தி இருக்கும், அப்புறம் காய்ச்சல் அதிகமாக இருக்கும், மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், அப்புறம் கண்கள் அல்லது தோல் மஞ்சள் நிறமாக மாறும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த கணையம் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு முக்கிய ஒரு பிரச்சனை கண்கள் எல்லாம் நல்ல மஞ்சள் நிறமாக மாறுறதுக்கு நல்ல இதாகிடுச்சுன்னா மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துன்னா நீங்கள் உடனே அவசரமாக மருத்துவர்களை அணுகி அதோட தேவைப்படும் அந்த அறிகுறிகளெல்லாம் பார்த்து தேவைப்படும் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேன்கிரியாட்டிஸை எப்படி தடுக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேரமே சொன்ன மாதிரி மதுபானத்தை தவிர்த்திடணும், கேல்ஸ்டோன் இருந்தால் சிகிச்சை பெறணும், ட்ரைக்ளிசரைடு இருந்தால் அதோட அளவை கட்டுப்படுத்தணும், சமநிலை உணவு முறைகளை பின்பற்றணும், உடற்பயிற்சி செய்யணும், வருடத்திற்கு உடல்நிலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நல்லது 6 மாதத்திற்கு ஒரு செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பேன்கிரியாட்டிஸை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள். அப்புறம் நண்பர்களே, இந்த பேன்கிரியாட்டிஸ் அதாவது இதை பற்றி நிறைய இருக்குது. அது தெரிய வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் பற்றி போடுவோம். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த பேன்கிரியாட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது சரியான நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெற்றால் பலருக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. கடுமையான வயிற்று வலியை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். ஆரோக்கியமான கணையம் தான் நம்மளோட ஆரோக்கியமான செரிமானத்தையும் சீரான இரத்த சர்க்கரை அளவையும் வைக்க உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்க.
என்னோடய சேனலில் வந்து ஒன் டே ஒன் டிசீஸ் வந்து போட்டிருப்பேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதை வந்து திருத்திக் கொள்கிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.